ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் எல்லோரும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குரூப் 2 அண்டு குரூப் 2A ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எக்ஸாம் டேட் எப்போ, எலிஜிபிலிட்டி என்ன, ஃபீஸ் எவ்வளவு, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாம். நிறைய பேர் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 1 எக்ஸாமுக்கு ஈக்குவலான போஸ்டிங் கொடுக்கக்கூடிய எக்ஸாம் தான் இந்த குரூப் 2 அண்டு குரூப் 2A எக்ஸாம்ஸ். இந்த எக்ஸாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி, என்ன படிச்சிருக்கணும், எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், எத்தனை போஸ்டிங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த குரூப் 2 2A அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் ஒரு ஹை ரேங்க் ஆஃபீஸரை நியமிக்கிறது தான் இந்த 2 வேக்கன்சிஸ். 2A பற்றி என்னன்ட்டு ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ 2 வேக்கன்சிஸ் குரூப் 2ல் என்னென்ன போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, சார்பு பதிவாளர், சப் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், சிறைத்துறை நன்னடத்தை அலுவலர், சூப்பரண்டென்ட் ஆஃப் ஜெயிலர், உதவி தொழிலாளர் அலுவலர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், தலைமைச் செயலக உதவி பிரிவினர், அதுக்கப்புறம் உள்ளாட்சி தணிக்கை உதவி ஆய்வாளர், கமர்ஷியல் டேக்ஸுக்கு, கூட்டுறவு சங்க முதுநிலை ஆய்வாளர், அப்புறம் இந்த கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர், கைத்தறி ஆய்வாளர், வருவாய் உதவியாளர், பேரூராட்சி செயல் அலுவலர், பெண்கள் நல அலுவலர், சமூக பாதுகாப்பு, இப்படி நிறையா டிபார்ட்மெண்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற ஹை ரேங்கிங் போஸ்டிங் எல்லாமே இந்த குரூப் 2ல் தான் உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. இதோட வேக்கன்சி கம்மியாக இருந்தாலும் இந்த போஸ்டிங்க்கான ரேங்கிங் ஹையாக இருக்கும். இப்போ குரூப் 2Aவில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி குரூப் 2வில் பார்த்தோம்ல, அந்த ரேங்கிங் ஆஃபீஸர்ஸோட அசிஸ்டன்ஸு, செக்ரட்டரி, இந்த மாதிரி வேக்கண்ட் ஃபுல்லாமே இந்த குரூப் 2Aவில் கால்ஃபர் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக இதில் என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக பார்த்துட்டோம். வேக்கன்சி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர் சபார்டினேட் சர்வீஸில் 13 வேக்கன்சி இருக்குது. டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸில் கமர்ஷியல் டேக்ஸில் 336 இருக்குது. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இதில் 5 வேக்கன்சி இருக்குது. ப்ரொபேஷன் ஆஃபீஸரில் 1 வேக்கன்சி இருக்குது. சப் ரெஜிஸ்டர் கிரேடு 2ல் 5 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் 2 வேக்கன்சி இருக்குது. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் 19 வேக்கன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் லாவில் 3, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேயே 3 வேக்கன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் 4, ஃபாரஸ்டரில் 107, ஃபாரஸ்டரில் மற்ற இதில் 7. இது குரூப் 2வோட போஸ்டிங் பொசிஷன்ஸ். அடுத்து குரூப் 2Aவில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, பர்சனல் அசிஸ்டன்ட் பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 1 வேக்கன்சி. ஃபுல் ரெசிஸ்டன்ட் வார்டன் மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் லீகல் ஸ்டடீஸ்க்கு 1. சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் 497. அதுக்கப்புறம் ஆடிட் இன்ஸ்பெக்டரில் 4, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரில் 273. இப்படி நிறையா வேக்கன்சி 36 பிரிவில் இதில் இருக்குது. இதை நான் கன்சால்டேட் பண்ணிவிட்டு குரூப் 2Aவில் 500 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. குரூப் 2Aவில் 1820 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 2327 வேக்கன்சி இதில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல வேக்கன்சி பொசிஷன்ஸ் தான். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு எக்ஸாமில் நடக்கும். அந்த ஒரு எக்ஸாமும் டிஃப்ரெண்ட் மோடில் நடக்கும். சரி, இப்போ இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, 1/7/2024 அப்போ எக்ஸாம் கேண்டிடேட்டுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 32க்குள்ளே இருக்கணும். பட்டப்படிப்பு படித்த பொதுப்பிரிவு அல்லாத விண்ணப்பதாரர்களுக்கு வயது வரம்புன்ட்டு எதுவும் கிடையாது. இப்போ குரூப் 2Aவில் எல்லா போஸ்டிங்க்கும் எக்ஸப்ட் ஃபுல் டைம் ரெசிடென்ட் வார்டன் இல்லாத எல்லா போஸ்டிங்க்குமே மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா 32 நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணும். இது கன்செஷன் யாருக்கு இருக்குதுன்னா, PWBD ESM கேண்டிடேட்ஸ்க்கு இருக்குது. அவங்களுக்கு 42 ஏஜ் இருந்தால் போதும். இவங்க 50 ஏஜ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். விடோ கேட்டகரிக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. இது இல்லாமல் ஃபுல் டைம் ரெசிடென்ட் வார்டனுக்கு 26 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 52 வயசுக்குள்ளே இருக்கணும். PWDக்கு இல்லை,
இஎஸ்எம்முக்கு வந்து 52 வயசு இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு என்ன படிச்சிருந்தா வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து தெரியலாம். பேசிக்காகவே வந்து குரூப் 2 குரூப் 2A இந்த கேட்டகரியில் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சில போஸ்டிங்க்கு மட்டும் வந்துட்டு நீங்கள் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ வந்தால் முடிச்சிருக்கணும். மற்றவங்க வந்து அந்த போஸ்டிங் ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாம் வந்து படிச்சிருக்கணும். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும், என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாக குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு 2 மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். ஒன்று வந்து ப்ரிலிமினரி, இன்னொன்று வந்து மெயின்ஸ். இது வந்து குரூப் 2 குரூப் 2A. இது இல்லாமல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வர்ற எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு எடியூரன்ஸ் டெஸ்ட் வந்து, அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து ஒன்று நடக்கும். அதுவும் வந்துட்டு இந்த டைம் இந்த குரூப் 2 2A கம்பைன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ப்ரிலிமினரியில் வந்துட்டு 90 அண்ட் எபோவ் 90 மார்க்ஸ் 90 மார்க்ஸ் ஆர் எபோவ் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் மெயின் எக்ஸாம் வந்து எழுத முடியும். மெயின் எக்ஸாம் போகணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிலிமினரி வந்து பாஸ் ஆகணும். ஸோ இதுதான் வந்துட்டு இதோட பேட்டர்ன். இப்போ ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸில் வந்துட்டு என்னென்ன மாதிரி சிலபஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ப்ரிலிம்ஸில் வந்துட்டு 300 மார்க்குக்கு வந்துட்டு 200 கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. டியூரேஷன் வந்து 3 மணி நேரம். இப்போ ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்துட்டு 100 கொஸ்டின் வந்து கேட்குவாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்கிற ஜிஎஸ் செஷன் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் 75 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்துட்டு 25 கொஸ்டின் வந்து இருக்குது. டோட்டலாக வந்து 200 கொஸ்டின் இருக்குது. மார்க் வந்துட்டு 300 மார்க்குக்கு வந்து கொடுப்பாங்க. இதோட டோட்டல் டியூரேஷன் டைம் வந்து 3 மணி நேரம். இப்போ நீங்கள் இந்த ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து போகிறீங்க. இந்த மெயின் எக்ஸாம் வந்து குரூப் 2 அண்டு 2Aக்கு வந்துட்டு ரெண்டு மெத்தடில் வந்து இருக்குது. 2க்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து கொடுப்பாங்க, நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். 2Aக்கு வந்துட்டு பேப்பர் 1 மட்டும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். பேப்பர் 2 வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ப்ரிலிம்ஸில் குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்துட்டு மெயின் எக்ஸாம் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு வந்துட்டு 2 பேப்பர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இது வந்து 10th ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி இருக்கும். இதோட மார்க் வந்துட்டு 100 மார்க் இருக்கும், 3 மணி நேரம். இதில் வந்து நீங்கள் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து 40. இதுவும் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி பேஸ்டு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதோட மேக்ஸிமம் மார்க் வந்து 300 மார்க்ஸு, 3 மணி நேரம். இதில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்துட்டு 90 மார்க்ஸ். இதுவும் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். அடுத்து 2A எக்ஸாமுக்கு வந்துட்டு எப்படி மெயின் எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 10th பேஸ்டு. இது வந்து 100 மார்க்குக்கு 3 மணி நேரம். மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து 40 மார்க்கு. இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும், நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ பேப்பர் 2 வந்து 3 செக்ஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி பேஸ்டு 100 கொஸ்டின்ஸு. அடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அப்புறம் லாங்குவேஜ் பேப்பர் தமிழ் ஆர் இங்கிலீஷ். இது வந்து எஸ்எஸ்எல்சி பேஸ்டு. இன்டெலிஜென்ஸ் வந்து 40 மார்க்கு, லாங்குவேஜ் பேப்பர் வந்து 60. மொத்தமாக வந்து 300 மார்க்கு, 3 மணி நேரம். 90 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா வந்து பாஸ். இது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸில் வந்து வரும். இதுதான் வந்து குரூப் 2 2A மெயின் எக்ஸாம்ஸ் பேட்டர்ன். இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கான எடியூரன்ஸ் டெஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, மேல் கேண்டிடேட் வந்து 163 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். செஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு நார்மல் ரேஞ்சில் 79 இருக்கணும். 0.5 வந்து விரிஞ்ச நிலையில் வந்து இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்துட்டு 150 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் ரேஞ்ச் வந்து 74 இருக்கணும். விரிஞ்ச நிலையில் 5 சென்டிமீட்டர் வந்து கூட இருக்கணும். இது வந்து நார்மல் கேண்டிடேட்ஸ்க்கு. இப்போது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்துட்டு மேல் கேண்டிடேட்ஸுக்கு வந்து 150 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஃபீமேல் அண்டு டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸுக்கு வந்துட்டு 145 சென்டிமீட்டர் இருக்கணும். இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி. இப்போ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒன் டைம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட 10th 12th டிகிரி இந்த டாக்குமெண்ட்ஸோட ஸ்கேன் காப்பி வேணும், ஆதார் நம்பர் வேணும். வேறு ஊனமுற்றோர் ஃபிசிக்கல் கேண்டிகேட் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட்ஸு,
உடல் தகுதி சான்றிதழ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தேவைப்பட்டால் அது நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் உங்களோட ஃபோட்டோ அண்டு சைன். இது வந்து இந்த டிஸ்பிளே உங்களுக்கு காட்டுற இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் தான் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் அப்லோட் வந்து எடுத்துக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலாக வந்துட்டு ஒன் டைம் பண்ணாத கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் எல்லா கேண்டிடேட்டும் வந்து 150 வந்து பே பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரிலிமினரிக்கு வந்துட்டு நீங்கள் வந்து 100 ருபீஸ் வந்து பே பண்ணணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் டிகிரி முடிச்சு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 3 டைம் வந்து ஃப்ரீ எக்ஸம்ஷன், ஃபீஸ் எக்ஸம்ஷன் வந்து இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்துட்டு இந்த ஃபீஸ் வந்து கிடையாது. நீங்கள் ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க, மெயினுக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்துட்டு நீங்கள் 150 ருபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ ஒன் டைம் பண்ணாதவங்களுக்கு ஒரு 150, எக்ஸாமினேஷன் ஃபீஸுக்கு வந்துட்டு ஒரு 100, ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயினுக்கு போகிறப்போ ஒரு 150. இதுதான் வந்துட்டு இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்போது இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எதுவுமே அப்ளை பண்ணாத கேண்டிடேட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், www.tnbcexams.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை ஆன்லைனில் போயிட்டு உங்களோட அந்த ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே லாகின் பண்ணிவிட்டு அப்ளை செஷனில் உள்ளே போய் இந்த குரூப் 2A எக்ஸாமுக்கு வந்து அப்ளை ஆன்லைன் அப்படின்ட்டு இருக்கோ அந்த விண்டோவை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து சொல்லுங்கள். நான் இதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற வீடியோவாக வந்து ஒரு ஃபுல் வீடியோவை வந்து போட்டு கொடுக்குறேன். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட ஆதார் லிங்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதில் நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பார்த்துட்டு எக்ஸாமை வந்துட்டு லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடிக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டும் வேணால் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் PDF ஃபார்மேட்டில் வந்து கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோவை வந்து போடுறேன். இப்போ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு 20/6/2024 வந்துட்டு வந்திருக்கு. இதோட லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 19/7/2024 வந்து முடியுது. கரெக்ஷன் விண்டோ வந்து 24/7 26/7 வந்துட்டு கரெக்ஷன் விண்டோ வந்து க்ளோஸ் ஆயிரும். ப்ரிலிம்ஸ் வந்துட்டு 14/9/2024 ஃபோர்நூனில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் வந்துட்டு டென்டேட்டிவில் வந்து இருக்குது, முடிஞ்சது வந்து ஃபர்தராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சஜஷன் அண்டு டவுட்ஸை வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.